அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட பர்த்டே. அதுக்காக வந்து 3 கேஜி பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோன்றது தான் நான் சொல்லப் போகிறேன். நான் செய்யலை, என்னோட பெரிய அக்கா தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். அவங்க வீட்டில் தான் இருக்காங்க பசங்க. அவங்க தான் செய்ய போகிறாங்க. அதை நான் மெஷர்மெண்ட்டோட சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறமா 1 கேஜிக்கு 6 பச்சை மிளகா கணக்கில் நம்ம போடணும். அதையும் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் வந்து 1 கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அது நல்லா கிரேவி ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 300 கிராம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி 300 கிராம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்னொரு விஷயம், எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸ் எடுத்து வீட்டிலேயே சமைச்சு கொடுப்பாங்க. 1 கேஜிலேருந்து அவங்க 30 கேஜி வரைக்கும் செஞ்சு தருவாங்க. ஸோ அவங்க வந்து சமையல் மாஸ்டர், சூப்பராக சமைப்பாங்க. யாருக்காச்சும் பிரியாணி ஆர்டர் வைஸ் பண்ணோன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அப்புறமா தக்காளியும் 1 கிலோ எடுத்துக்கலாம். அதை நான் போடும்போதே மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள் போட்டுக்கணும். அது வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 கேஜிக்கு 1 ஸ்பூன் அளவு போடணும். அது கூடயும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. அது நல்லா வதங்கி கிரேவி ஆன பிறகு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கணும். கறியும் இது கூடயே சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி அதுலேயே வந்துட்டு கறி, இந்த மசாலாவிலேயே கறி ஒரு 30% நல்லா வெந்துடணும். அப்போ தான் மசாலாலாம் அதில் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எதில் அரிசி எடுக்கிறோமோ 1 கிளாஸ் அரிசினா 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்த அளவுக்கு எதில் அரிசி எடுக்கணுமோ குவான்டிட்டி பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஊற வச்சுருந்த அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கணும். அந்த அரிசியும் இது கூடயே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து அரிசி தெரிய வரும்போது நம்ம வந்துட்டு லெமன் ஊற்றிக்கணும். இந்த டைமில் லெமன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்பில் வச்சிடணும். அப்புறமா எடுத்து அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணால் சூப்பரான நம்மளோட பிரியாணி தயார். ஸோ கூடயே வெங்காயம் பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம வந்து புதினா சட்னியும் அரைச்சிருக்கோம். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம 65 பண்ணலான்னா எப்படி, சிக்கன் 65ம் தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.